this is Nandini. Welcome back to our channel. என்ன இதுல நீங்கள் எடுத்துருங்க. ஸோ டுடே இட் இஸ் சாட்டர்டே. நாங்கள் வந்து மகாராஜா மூவி போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அப்படியே ஃபீனிக்ஸ் போயிட்டு படம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டு வரலாம். ஸோ இட்ஸ் அ ரேண்டம் டே விளாக். வாங்க இன்னைக்கு என்னென்ன பண்ணுறோம், எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். படம் எப்படி பிடிச்சதா? வேற லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வாட்சா? மஸ்ட் வாட்ச். உனக்கு படம் பிடிச்சதா? என்னது? நட்டியோட சீன். ஆமாம், அது அன்எக்ஸ்பெக்டட். தி பெஸ்ட் சீன். ஓகே, நீங்களும் வந்து தேட்டரில் போய் கண்டிப்பாக வந்து இது எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. வேறு அழுக வந்து தான் லாஸ்ட்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஓகே தான். அது எப்படி நான் அதை ஃபிகர் அவுட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆமாம், நான் விழுறது யோசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே உட்காந்துருந்தேன்ல. அப்புறம் கடைசியில் வரும்போது கொஞ்சம் வந்து இதாகிடுச்சு. முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் டேரக்ஷன் சூப்பர். லைக் என்ன மாதிரி சொல்கிறது, துருவங்கள் 16 மாதிரி ஃப்ளாஷ்பேக்கு பாஸ்ட் போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி எனக்கு பல டவுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் நடுவில். நல்லா இருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். தேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் பாருங்கள். வாட்ச். மொத்த மாலுமே சேலில் தான் இருந்திருக்கும் போல். எங்கிட்ட திரும்பினாலும் 50%, 40%, 60% ஆஃபராக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளும் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிடுவோம் அப்படின்னு நாங்கள் அடுத்தது ஷாப்பிங் பண்ண தான் கிளம்பிட்டோம். சரி, எல்லோரும் எனக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லுங்கள். இந்த மூவி வந்து ஓகே, சூப்பராக எடுத்திருக்காங்க, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு, நல்ல ஸ்டோரி, எல்லாமே ஓகே தான். பட் எனக்குள்ள ஒரு கொஷின் வந்து ஓடிட்டே இருக்கும். ஏன் வந்து விமனை வந்து ஹராஸ் பண்ணுற மாதிரி இருக்க மூவிஸே எடுக்கிறாங்க? ஒன்று இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா இந்த சைக்கோ கில்லர் மாதிரி மூவிஸ் ஏன் இப்படியே வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் எந்த மாதிரி பர்சன் அப்படின்னா, ஒரு படம் பார்க்குறதே வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, ஒரு படம் பார்த்தேன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்கணும், ரிலாக்ஸிங்காக இருக்கணும். அது ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் அது சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா இருக்கணும்னு நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இப்போ மோஸ்ட்லி வர எல்லா மூவிஸுமே இந்த மாதிரியே தான் வந்து இருக்குது. ஏதாவது ஒன்று பரபரப்பாக கண்டுபிடிக்கிற மாதிரி, இல்லைனா ஒரு அப்யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியே தான் வந்து இருக்குது. ஐ டோன்ட் நோ வை. சொசைட்டியில் இந்த மாதிரிலாம் நடக்கிறனால அதை படமாக எடுக்கிறாங்களா, இல்லை அதெல்லாம் படமாக எடுக்கிறனால சொசைட்டியில் நடக்குதா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரில. ஸோ நீங்கள் எப்படி, உங்களுக்கு இந்த மாதிரி மூவிஸ்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறத வந்து என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் தான் வந்து போயிருந்தோம். அங்கேயுமே சூப்பரான சேல் போயிட்டு இருந்துச்சு. இந்த பேக்ஸ் எல்லாமே 50% சேலில் இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இதில் ஒரு பேக் வந்து அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸும் பார்த்தோம். லைக் பெருசாக எனக்கு எதுவும் பிடிக்காதனால பேக் மட்டும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் டிஐஒய்க்கு தான். இங்கே பூனே வந்ததுக்கப்புறமா அங்கே நான் வந்து ஸோ மெனி டைம்ஸ் வந்து போயாச்சு. அதாவது நாங்கள் டிமார்ட் போகும்போதெல்லாம் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய டிஐஒய் இருக்கும். அங்கே நான் நிறைய டைம் வந்து போயிருக்கேன். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஷாப் எவ்ரிதிங். ஹோம் அப்ளையன்சஸ், கிட்ஸ்க்கு வந்து ஸ்டேஷ்னரி திங்ஸ், அதுக்கப்புறமா கார்டனிங்க்கான டூல்ஸு எல்லாமே வந்து இருக்கும். எல்லாமே க்யூட்டாக இருக்கும். எல்லாமே ரொம்ப கம்மி விலையில் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அங்கே ஸ்பெஷாலிட்டியே. அடுத்தது போனதும் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் தான் ஹோம் சென்டர். இந்த புத்தாவை பார்த்து வச்சுக்கோங்க. நான் கடைசியாக வந்து ஒரு விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஹோம் சென்டர் ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் நான் ஒரு விஷயம் தான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். என்ன அப்படின்னா, என்னோடய ட்ரீம் ஹோமில் இங்கே இருக்கிற வந்து நிறையா திங்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத எவ்ரி சிங்கிள் டைம் நான் இங்கே போகும்போது வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். அதுவும் இந்த ஷோ பீசஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். புத்தா, கிருஷ்ணர், விநாயகர் எல்லாமே. இங்கேயுமே நீங்கள் அப்படி தான், நீங்கள் ஹோம் சென்டர் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு வீடு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வந்து இருக்கும். யூ கேன் ஷாப் எவ்ரிதிங். அதாவது சோஃபாலிருந்து பெட்டு, மேட்ரஸ்ஸு, கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா சாஸ்பேனு, அதுக்கப்புறமா வேறு என்னென்னலாம் வேணும் உங்களுக்கு, பாத்ரூம் எசென்ஷியல்ஸு, ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸு, லைவ் பிளான்ஸு எல்லாமே இங்கே இருக்கும். சூப்பராக இருக்கும் எல்லாமே. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ப்ரைஸி தான் எல்லாமே. பட் ஸ்டில் ஆஃபரில் வந்து நிறையா விஷயம் போடுவாங்க. அப்போ வாங்கினா நல்ல பெனிஃபிட் தான் நமக்கு.
ஸோ இங்கே இருக்கிற நிறையா திங்ஸ் வந்து என்னோடய ஃப்யூச்சர் ட்ரீம் ஹோமில் வந்து கண்டிப்பாக இருக்கும். சீக்கிரமே அந்த விஷயம் வந்து நடந்துடும். அதை வந்து நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஷேரும் பண்ணுவேன். இங்கே இருக்கிற லைவ் பிளான்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி வெளியே வாங்குறதுக்கும் இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் இங்கே பிளான்ஸ் அதிகமாக வாங்கினதில்ல. மேட்ரஸ்ஸு, பெட் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறமா கிச்சனுக்கு சில திங்ஸ் எல்லாமே இங்கே வாங்கியிருக்கேன். எல்லாமே குவாலிட்டி வந்து சூப்பராகவே வந்து இருக்கும். இங்கே ஸ்பெஷலாக எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் ஒரு புத்தா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த புத்தா வந்து என்ன ஸ்டோனில் லைக் கார்வ் பண்ணியிருக்காங்கன்னுலாம் எனக்கு தெரில. பட் ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேருந்து வாட்டரில் வர மாதிரிலாமே இருக்கும். நான் ஒவ்வொரு தடவையும் அங்கே போகும்போது நின்று நினச்சி பார்த்துப்பேன். லைக் நம்ம வீட்டில் வந்து இப்படி தான் இருக்கும், நம்ம இப்படி வைப்போம் அப்படிங்கிறது. ஸோ டச் வித் சீக்கிரமாக அது எல்லாமே வந்து நடக்கும். இங்கே எல்லோரும் வரக்க ஒரு மெயின் ரீசன் இன்னொன்று இருக்குங்க. அதாவது என்னென்னா, மால் ஃபுல்லாக சுற்றி எல்லாத்துக்கும் கால் பயங்கரமாக வலிச்சிருமா. இங்கே வந்தால் நிறைய ஒரு 10 15 சோஃபா போட்டிருப்பாங்க. எல்லாருமே உட்காந்து பார்த்து வாங்குறதுக்கு அதுக்காக போட்டிருப்பாங்க போல். எல்லாருமே வந்து ஜம்முன்னு அங்கே வந்து உட்காந்துக்குவோம். ஸோ அது வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். நாங்களுமே எப்போ போனாலும் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சுற்றி எல்லாத்தையுமே பார்ப்பேன். இந்த க்ராக்கரிஸ் எல்லாமே பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். வயலட் கலர்லலாம் வந்து சாஸ்பேன் இருக்குமா அப்படிங்கிறது இங்கே வந்தால் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுட்டேன். ரொம்ப அழகாக இருக்கும். லைக் நான் ஒவ்வொரு தடவை மால் போகும்போதும் ஏதாவது வாங்குறனோ இல்லையோ, பட் ஐ மேக் ஷியோர் தட் ஐ கோ டு ஹோம் சென்டர். எல்லா விஷயத்தையுமே வந்து பார்ப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும். லைக் ப்ரைஸஸ் அப்பார்ட், பார்க்குறக்கே வந்து அழகாக இருக்கும். சேல் போடும்போது நம்ம வந்து வாங்கிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் ஹோம் சென்டர் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த பாத்ரூம் எசென்ஷியல்ஸ்லாம் பாருங்களேன், பார்க்குறக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்கலாம் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணுறேன். பாய்.